வேதம் சொல்கிறது, சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் போஷிப்பீர்களே. தேவதூதர்களுடைய சந்திப்புகள்ன்றது உங்களுக்கு உங்க நார்மல் லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறப்போகுது. ஆமென். வேதவசனம் சொல்லுது, சம்டைம்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்க வீட்டுக்கு வர்றாங்களாம். எப்படி வர்றாங்களாம்? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் போஷிப்பீர்களே. யாரோ வர்றாங்க, சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், ஏதோ உதவி வேணும்ன்ட்டு. நிறைய நேரம் தூதனே வர்றானா அப்படி. ஆமென். எப்படி சொல்லுது பாருங்க, அறியாமல். எல்லாம் சொல்லுங்க, அறியாமல். நீங்க சில நேரம் யாரை போஷிக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, தேவதூதர்களையும் போஷிப்பீர்களேன்ற. எத்தனை தூதனுக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்களோ? எத்தனை பேர் அடுத்த வீட்டை பாருன்னு அனுப்பினீங்களோ? பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா ஆயிட்டான், ஒன்றும் இல்லை, வந்த தூதனை அனுப்பிட்டீங்க. ஹலோ, சற்று நேரம் அமைதல் உண்டாயிற்று. ஓஹோ, இங்க வந்த தூதன் தான் அங்க போயிட்டானா? அதனாலதான் நன்மை செய்யணும். ஆமென். முடிஞ்ச நன்மைகளை எப்பவும் செய்யணும். ஏன்னா சில நேரம் பாருங்க, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரிப்பது உண்டு. என்ன வார்த்தை பாருங்க. For by this some have entertained angels without knowing it. சில நேரம் யாருக்கு தெரியும், பந்தியில் உட்கார்ந்து இருந்தது ஒருத்தன் தூதனா கூட இருக்கலாம். நல்ல சாப்பாடு போடுங்க, நல்ல உதவி செய்யுங்க, நல்ல நன்மை செய்யுங்க. யாருக்கு தெரியும், ஒரு நாள் தூதனுக்கு நீங்க பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கலாம். தூதன்னு தெரிஞ்சிருந்தா நான் பண்ணியிருக்க மாட்டானா? தெரிய மாட்டான். ஆளோட ஆளா வந்து நிற்கிறான். எதையோ உன்னை இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உன்னை இறக்கிடலாம் ஒரு மூட்டைன்னு வந்திருப்பான். நிறைய நேரம் நிறைய பேர் சொன்னது, நம்ம ஊரில் அடுத்த வீட்டை பாரு, எதிர் வீட்டில் போய் கேளு. அதனால நிறைய நேரம் சில தூதன் அடுத்த வீடு எதிர் வீட்டிலலாம் இறக்கிட்டு போயிட்டான். இனிமையாவது கவனம். ஆமென். பக்கத்து வீட்டில் யாராவது தூதன் இருக்கீங்களாப்பா, நீங்களும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க.